வந்து அடிப்பான் அடிப்பான் அடிப்பான். அதனால நீ ஆடுறதுக்கு போவாத போவாத. இப்ப இதுல என்ன தப்பு ஐயா? இத சொல்லுங்க. இப்ப இதுல என்ன ஐயா தப்பு? அவர் சொன்னதுல என்ன தப்பு? அதான் எதுக்கு ஜாட்டில அடிச்சாங்க? கண்டவனுக்கு பிறந்தவன் அது சொன்னதுல கண்டவனுக்கு பிறந்தவன் கண்டவனுக்கு பிறந்தவன் கண்டவனுக்கு பிறந்தவன் எதுக்கு தெரியும் அவன் அடிச்ச? கண்டவனுக்கு பிறந்தவனா? அது என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? யார் கேட்டா? சில பேர் பாமர மக்கள் தேவடியா அடுத்தவங்க ஆண்டாண்ட போய் தான் நம்ம அம்மா உள்ள பத்தி சில பேர் நினைச்சுவாங்க. ஆமா. சில பேர் திரும்ப நினைப்பாங்க தெரிஞ்சவங்க நம்ம அம்மாவை போய் கண்டு எடுத்துக்கொண்டு திருமணம் செய்து வந்தாங்க பாரு. அதனாலதான் கண்டவனுக்கு போறதுன்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனா என்ன மாதிரி தெரியாத ஆளு, உன்ன மாதிரி தெரியாத ஆளு, நீ தெரியாத ஆளு, நான் தெரியாத ஆளு. ஆமா சபையோருக்கு தெரியற மாதிரி இப்ப எனக்கு தெரியாத ஆளு. அதனால கண்டவனுக்கு போறதுன்னு சொன்னா யாருக்கு போகணும்? இப்ப அதிகமா அடிச்சாலும் வாங்கி வைமா நாளைக்கு ஆகும். ஏன்னு கேட்டா கண்டவனுக்கு பிறந்தாலும் யாரும் கோவப்படக்கூடாது. ஆமா. நம்ம அம்மாவை போய் கண்டு அவளை பார்த்து திருமணம் செய்தாங்க. அதுதான் கண்டவனுக்கு பிறந்தவனுக்கு. அப்ப சொல்லு கண்டவன் பண்ணுவேன். கண்டு பிறந்தவனால் கண்டு பிளஸ் கண்டு பிளஸ் பிறந்ததனால் கண்டவனுக்கு பிறந்தவனுக்கு சேர்த்துக்கிறாங்க. பிளஸ் பாயிண்ட் வைக்கணும் கூட. என்ன சொன்னா கண்டுக்காரா? கண்டவனுக்கு பண்ணுவான். தேவடியா குப்பம் தேவடியா குப்பம் தேவடியா குப்பம். ஆமா தங்கரே தேவடியா குப்பம் முடியாது. தேவர் அடியார் குப்பம். மகாராஜா நான் கூட நான் நினைச்சேன் உங்க அம்மா அங்க போய் கால் வைக்கிறதா தேவடியா குப்பம் மாதிரி. யாரு யாருமா இப்படி அடிக்கிறானே உங்க ஒருத்தனுக்கு பிறந்திருப்பா இல்ல அவன் தெளிவா பிறந்திருப்பாரு. கண்ணுக்கு பிறந்தவனா தனித்தனியா போய் மிச்சிட்டு வரவே போன எங்க போன முடியாத பார்த்துட்டோம். எங்க போய் மிச்சிட்டு ஒரு குரு விட்டு போய் நீ சாப்பிடலாமா? அத கொண்டாந்து சொல்ல சொன்னாங்க. இது வலது கால சப்பை, இது இடது கால சப்பை. நல்லா நீங்க பூஜாதி மகாராஜா வாங்க. ஆமா நான் பூச்சி தங்க அதிகம் கண்ணு மகாராஜா நீங்க வாங்க. அவனே வாடி போட்டோம். எம்மா நேரம் அடிப்பான். வரைக்கும் அடிப்பான். அப்புறம் ஏன்னா வீண் வார்த்தை வேணும். நேரம் கடந்து விட்டது. ஆமாங்க இவங்க சாதாரண ஆள் கிடையாது உட்காந்துக்கிறவங்க. அதானே நாளைக்கு எப்படி பண்றாங்க வச்சுக்கிறாங்க பாத்தியா? சரியான நாடகம். அதனால நேரத்தை இந்த மாதிரி ஆகணும். ஆமா வீண் வார்த்தை வேண்டாம். இந்த சபை இருக்கிறது. பார்க்கலாம் இங்க இருந்து நேரா போனீங்கன்னா மதியம் 12 மணிக்கு ஒயின் ஷாப்ல பாக்கலாம். அதை விட்டா ஏரி வேலையில பாக்கலாம். அதெல்லாம் கேட்டியா கூத்து பாக்குறவங்கள. அப்புறம் அடுத்தது அதுக்கப்புறம் வேற எங்க பாக்க முடியாது. ரேஷன் எல்லாம் அதெல்லாம் கேட்டியா கூத்து பாக்குறவங்கள. எங்க பாக்கலாம் சபை? ஒயின் ஷாப்ல பாக்கலாம். ஏய் ஓ தேவ லாகத்தில் குடுவதோ தேவ சபை பாண்டி நாடி குடுவதோ பாண்டிய மன்னா தில்லை குடுவதோ தில்லை கடல சபை ஓ சும்மா சுனில் அடிக்கிறேன். ஆமா மகாராஜா ஒடியத்தூர் 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 உதயத்தூர் உதயத்தூர் ஆமாங்க. ஓ
உதயத்தூர் இந்த உதயத்தூர் கிராமத்தில் ஆமா. இந்த தலத்துல எதற்காக நாடகம் எனக்கு தெரியும். பையனூரை சேர்ந்த இன்னும் கோவிந்தராஜ் காலம் சென்று விட்டார். அன்னூருக்காக இன்று இரவு நாடகம். இன்னும் சாவல உயிரோட அந்த கண்ணாடி ஓடுகுப்புறாரு பாரு. ஓடுகுப்புல ராஜமாணிக்கம் ஒரு ஒரு ஏழு மேல இவன் குள்ளனா அந்த பதில் ஆடுறான் நாள். ஆமா பின்ன புரியுதா? நீ எங்கதான் போய் தேடி இருப்ப ஏண்டா நம்ம குயிச்சிடுறோம். சேகரிச்சிரு ராஜமாணிக்கம் கிளீன் பண்ற வரைக்கும் கிட்டே வர மாட்டாரு. ஆமா, பேச மட்டும் கட்டி வருவாரு. அவரை மாதிரி அப்ப பொண்ணா கூட பள்ளிக்கூடமே போல. பள்ளிக்கூட வாசனை என்னன்னு தெரியாது. நீ இப்ப மட்டும் போய்கிறியா? ஆமா, இதுவரைக்கும் நானும் பள்ளிக்கூடமே போனது. ஜெயமதி தான் பாத்துங்க. டேய், மது மாது சூது அறவே பிடிக்காது எனக்கு. நீ எங்க குஸ்து? டேய், மது மாது சூது அறவே பிடிக்காது. என்ன உரிங்க? தெரியாது. சும்மா சும்மா உதயத்தூர் கிராமத்தில் எதற்காக நாடகம்? எதற்காக? இதோ முத்துமாரி அம்மனுக்காக ஒரு இரவு நாடகம். அங்காள பரமேஸ்வரிக்கு மயான கொள்ளையை ஆமா. முன்னிட்டு இன்னைக்கு 4 தினமான நாடகம். ஆமாங்க. நேற்று ஒரு ராத்திரி ராத்திரிமானது யாரு? அண்டாநல்லூர் பக்கத்துல இருக்கக்கூடிய புதுப்பாளையம் சண்டை ஐயப்பன் நாடகம். ஆமா. சமம் ஆட்சி நேத்து. இன்னைக்கு நம்ம ஊரு பத்தொன்பது கிராமத்து வாசல் இருக்கக்கூடிய ஆமா. ஆறுவீர் அண்ணா யாரு சிவபிரகாசம் சொல்லக்கூடிய ஆமா. அம்மா நையனாரப்ப நாடகம் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தேகம். ஏடா என்ன சந்தேகம் கேளு. இந்த கட்டையும் முட்டையும் கட்டின்னு வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க. அவன் ஒரு அப்பனுக்கு பிறந்தான். என்ன அடிக்க சொல்லுன்ற அந்த தாளகாரன். மகாராஜா நோட்டு எல்லாரையும் அடிக்கிறானு. என்ன மட்டும் தொட்டு பாப்பானாங்காரன். அந்த போற பொட்டிக்காரன். இந்த பக்கம் சொல்றாங்க அந்த பக்கமே தான் அடிக்கிறான் ஆளை விட்டு, இந்த பக்கம் அடிக்க மாட்டான் விட்டு அப்படின்றாங்க. அதெல்லாம் உயிர் எல்லாம் கேட்டுக்கோ. உயிர் போனாலும் மயிர் போவாது. ஒரு பெரிய மனுஷன் நினைச்சா இவன் படி செல்றாத ஓடியா மகாராஜா இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு ஆமா. அதனால இந்த 4 தினமும் நாடகம். இந்த நாடகத்தை கண்டு கலிக்க செஞ்சாங்க. ஆமா. இது எப்ப உங்களுக்கு தெரியுமா? எப்பேர் பட்டாங்க? ஏய், இது எப்ப தெரியுமா? எப்ப தெரியுமா? தெரியுமா? வந்திருக்கிறாங்க. இது உங்கள் வீட்டு பிள்ளை போல திருமகள்
பேசுகின்ற வார்த்தையில் பெரியோர் பெரியோரே பொறுத்திடு இது உங்கள் வீட்டு பிள்ளை போல பாரதம் சிவபுராணம் கந்த புராணம் அத்தனையும் சிக்கர கற்றுணர்ந்த பெரிய பெரிய வித்வான் இருக்கிறாங்க அதுதான் சொல்லிக்கிறாங்களா எப்படி அச்ச சபை 101 ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் மலர்ச்சிருவே சாதா கோடி ஒருவர் உண்டாகில உண்டு இல்லாவிட்டால் அரு அது தெரிஞ்சா இந்த கட்டையும் முட்டையும் நான் கட்டினது ஆடிட மாட்டேன். நம்ம ஏன்டா அந்த இரும்பு அதான் இதை புத்தி எது கட்சி கலறோம். அதுக்குதான் ஆத்த சபை 101 ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் 1000 பேர் உட்கார்ந்து வச்சுக்கோ எல்லாரும் தெரியாது நினைக்காதீங்க. இதுல ஒரு ஆள் பாரதம் புலவர் அமர்ந்து இருப்பாங்க. பாண்டி நாட்டிலையும் நினைச்ச புலவர்ல அன்னைக்கு அவ பிராட்டுக்கும் கம்பேருக்கு புலவர் நினைச்சு பாரு போட்டி. அதே போல நம்மளை போல் படித்த வித்வான்கள் வித்வான்கள் அமர்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு நம்ம ஆட்டம் வேணும். 1000 பேர் கிடையாது. அப்படி இருந்தாலும் அனைத்து உலகளுக்கும் கட்டிட மகளுக்கும் கட்டிட கலைஞர்களுக்கும் படித்த மாணவர்களுக்கும் இன்னும் நம்மை போல நாடக நடிகர்களுக்கும் இதிகாசம் சிக்கரை கட்டி வந்த குரு பெரியவர்களுக்கும் இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். இன்னும் அங்காள பரமேஸ்வரி அப்பேற்பட்ட சக்தி ஒரு சமயம் 16000 உருவம் எடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரிக்கு இந்த சிறியவன் ஒரு கோடி வணக்கம். ஏய் எனக்கு இந்த நாடகத்துறையில நான் வந்து ஒரு வருஷம் ஆடும்போது பெண் ஆடினேன். இந்த நாடகத்துல சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம் நினைச்சேன். போர்வரை சார்ந்த 7 மணி தான் எனக்கு தம்பி இந்த கலை என்பது அகக்கலை. கலையில சிறந்த 64 கலையில வந்து தெருக்கூத்து என்பது இது அகக்கலை. பேசவும் கத்துக்கணும், பாடவும் கத்துக்கணும், திருடவும் கத்துக்கணும். அப்ப திட்டு பண்ண அப்படி கிடையாதா? திருட்டு பாய் கிடையாதா? அதாவது திருட்டு போயிடாதீங்க. அப்படி ஏற்பட்ட போர்வரை சார்ந்த டிவிஏ போர்வரை சார்ந்த 7 மணி ஆசிரியருக்கு வணக்கம். விளக்கம் சொன்னா தெரியும். அது மட்டும்தான் விளக்கம், மற்றது ஒண்ணும் புரியல. ஆனா இது நாள் வரைக்கும் எனக்கு தாயாரு எனக்கு தந்தையாரு இது நாள் வரைக்கும் யாரு தெரியுமா? ஏங்க புள்ள வாங்கினதா அம்மா, புள்ள குத்துனதா அப்பா, அது தெரியாத யாருக்கும். இப்ப ஏண்டா அத கேட்டாங்க. அப்புறம் அவர் தான் கேக்குறாரு அவங்க அப்பா பேரு அம்மா பேரு தெரியுமான்னு கேட்டாரு அவரு. இது நாள் வரைக்கும் எனக்கு தாய் தந்தை யார் தெரியுமா? அவரு தந்தையாக இருக்கக்கூடிய எனக்கு தாய் தந்தை டில்லி பாட்சா துரியோதனன் வணங்காமுடி அப்பேர் தான் தாய் தந்தை. பாருடா டில்லி பாட்சா 60 கோடி தாய் தந்தை. ஆமா அதோ தில்லியாக நஷ்டாபர்தை அழக்கூடிய துரியோதன மகாராஜா தாவி தந்தா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா இது நாள் வரைக்கும் நான் பிறந்தனே தவிர எனக்கு தாயாரு தந்தை யாரு வரைக்கும் எனக்கு தெரியாது. தாய்க்கு தாயாகும் தந்தைக்கு தந்தையாகும் 4 மணி விடுதல் ஒண்ணமாக அவன் காலால் இடக்கூடிய வேலை. ஏன்னா பேச ஒண்ணு நேரம் கிடையாது. ஏன்னா நாடகம் பெரிய நாடகம். ஏன்னா டைம் கதமலை போனாவும் 7 மணி 8 மணி கூட ஆயிடும்.
எனக்கு இதனால் வரைக்கும் தாய் மாவதான் தங்கி மாவதான் சொல்லக்கூடிய வார்த்தை காலால் எழக்கூடிய வேலையை நான் கையா செய்ய முடியக்கூடிய ஆள் அப்பேற்பட்ட கருணாபிஷேகம் மட்டும் தான் தெரியும் அதை தவிர இந்த தினத்துல ஏன்னா பாரத்துல பேசணும்னா மாத்திரம் பேசினே போலாம் நாடகம் வந்து பெரிய நாடகம் பேசணும்னா நம்ம ஒரு நாள் பேசிருக்கலாம் மணி 2 மணி வரைக்கும் நாளைக்கு பேச இருக்குது வீண் வார்த்தைகள் வேண்டாம் அதனால அண்ணா தம்பியாக இருக்கக்கூடிய திரு யோகனா இருக்கின்றான் போய் தெரிந்து பார்க்கணும்னா அந்த காசு எடுத்து போய் சிங்கமீதிலேறி வருவாய் நல்ல பொங்கராவன் திங்கள் குலவாசையில் உயரம் தீர்க்க வர தருவாய் அங்கலம்மா தாயனி எங்க குல தெய்வமே நீ சிங்கமீதி ஏறி வருவா எம்மா பொங்கரவ பூசணியே எங்கள் குல தெய்வமே நீ சிங்கமீதி ஏறி வருவா அம்மா சிங்கமீதி ஏறி வருவா அங்கலம்மா தாயனி எங்கள் குல நல்ல பொங்கராவன் பூசணிய திங்கள் குலவாசையில் உயரம் தீர்க்க வர தருவாய் அங்கலம்மா தாயனியே எங்கள் குல தெய்வமே நீ சிங்கமீதி ஏறி வருவா எம்மா பொங்கரவ பூசணியே எங்கள் குல தெய்வமே நீ உயரம் தீர்க்க வர தருவா எம்மா உயரம் தீர்க்க வர தருவா மதம் கொண்ட ரக்கர்களை மடித்தாய் நீ மல்லந்து மலையனூரில் படுத்தாய் மதம் கொண்ட ரக்கர்களை மடித்தாய் நீ மல்லந்து மலையனூரில் படுத்தாய் ஐயா மதம் கொண்ட ரக்கர்களை மடித்தாய் நீ மல்லந்து மலையனூரில் படுத்தாய் மதம் கொண்ட ரக்கர்களை மடித்தாய் நீ மல்லந்து மலையனூரில் படுத்தாய் நல்ல சத்தமாக பல குலங்களை யான் தெரியுமா இந்த பாட்டு பாடுறேன் அங்காள பரமேஸ்வரிக்கு ஆமா அபிஷேகம் செய்து அது மேல ஒரு பாட்டு பாடலாம் என்னாத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிரா மகன முடிய என்னாத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஒதியத்தூர் கிராமத்தில் வாசம் செய்து வரக்கூடிய ஆறுவீர் அப்பா பகவான் பேரை கொண்ட 7 மலை என்று சொல்லக்கூடிய மலைபால் என்று சொல்லக்கூடிய அந்த 7 மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய 7 மலை என்று சொல்லக்கூடிய ஆறுவீர் அப்பா எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கின்றார் ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு குடும்பம் படிக்க அந்த 7 மலையால் சாட்சியம் என்பெருமான் அமர்ந்து இந்த அங்காள பரமேஸ்வரி அமர்ந்து ஒரு குடும்பத்தில் எந்த ஒரு குடும்பம் இல்லாமல் படிக்க உடல் பலம் திரேக பலம் மனபலம் அத்தனை கொடுத்து நல்ல முறையில காத்து ரசிக்கணும் என்று அந்த அம்மா பிரார்த்திக்கிறேன். என் அண்ணா ஐயா கர்ணன் வந்து விட்டாரா? வந்தாரு சிவானந்த குடுக்குறேன் தம்பி துரியோதனா கேட்டுங்க சபையார்களே, யான் தெரியுமா
தம்பியாக இருக்கக்கூடியவன் ஆ. அவன் பேரரசன், ஆமா நான் சிற்றரசன். ஆமா இந்த டில்லி பாட்சா ஆ. ஒரு வீதி 60,000 வீதி, ஆமா. 60,000 வீடு, ஆ. சதுரத்துக்கு சதுரமான நாடு. நாடு. வணங்க முடியும். ஆ. துரியோதனன் என் தம்பி ஆ. அண்ணா என்று என்னை அழைத்து என்னை அடைக்கலம் கொடுத்தார். அதனால உண்ட கமிட்டிக்கு ஆ. தண்டனை கிடைக்கிறது. ஆமா. அவர் ஒரு பேரரசன், ஆமா. அவர் ஒரு நாட்டரச மன்னன், ஆமா. நாம சிற்றரச மாதிரி. ஆமா அண்ணா ஆ. அவர் தம்பி துரியோதனா, அண்ணா தம்பி நீ பேர் பட்டால் தெரியுமா? எனக்கு ஒரு துணையா வந்த இப்போ தம்பி துரியோதனா, எங்க லத்தின் நகர் அந்த மன்னனே நீ சீரோ சிறப்புடனே பார்த்தபடினால் சுகமாக வைத்திருப்பாரு. சந்தோஷம் அண்ணா. அண்ணா ஓடி ஓடி அண்ணா அண்ணா ஓடி 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 புதுமையான வார்த்தை, என்றும் இல்லாத இன்று புதுமையான வார்த்தை சொல்ல போறோம். தம்பி, இப்பேற்பட்ட இந்த தரணியில் என்ன காரணம் என்று, என்ன புதுமை என்று விவரமாக தெரிவிப்பாய். அண்ணா தம்பி, தாத்தா பிக்மா சரிங்க எடுத்தா எருவு வந்ததா? எங்க இருந்து வந்தது? எங்க கலிக தேசத்தை ஆண்டு வரக்கூடிய யார்? அப்பேற்பட்ட கலிக தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்க சக்கரவர்த்தி. சுபாங்க சக்கரவர்த்தி ஒரே ஒரு பெண்ணா, அவள் பெயர் பொன்னுரிமையா? இருவரும் ஏற்படுத்தியிருக்கிறாரோ? அதானா தாத்தா எடுத்து சொன்னா நான் தனித்து போகப்படாது. 6 உயிர் அண்ணன், நான் இல்லை என்றார் அவர் இல்லை, அவர் இல்லை என்றார் நான் இல்லை. 6 அண்ணனை அழைத்து பிறகு போகலாம் என்று சொன்னேன், தெரிவித்தார். உண்மைதான். அதனால் உனக்கு அழைத்து
என்னுடைய மனிதனை கருத்து தம்பி துரியாதனா, அப்படியானால் நான் ரதசாரதியாக நான் ரதத்தை ஓட்டுகிறேன், நீ ரதத்தை விளையாடி ரதத்தை புறப்படலாம். அப்படியே போகலாம். புறப்படி போகலாம். தாத்தா இருக்கிறார். தாத்தாவை பார். அண்ணன் வழிபாடு செய். அண்ணன் வழிபாடு செய். வீட்டுக்கு போகலாம். தாத்தா எதுனா நீராடிக்க முடியாத கருணன் வந்து விட்டாங்க. அவர்கள் இந்த விண்ணுலகம் போற்றுகின்ற கர்ணாபிஷேகன் 1 கோடி வணக்கம். எழுந்து 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 தான் சிறந்த கர்ணபுபன் இந்த விண்ணுலகில் வாழ்ந்திருப்பாய். அப்படி என்று தாத்தா ஆசீர்வாதம் கொடுத்தேன். இப்பொழுது கலகமாகின்றது தாத்தா. அதனால நீ ரதத்தில் இருக்கும்படியான துரியோதனுக்கு ரதசாரியாக ரதத்தை ஓட்டி நாங்கள் அமர்ந்து வருகிறோம். நடத்தும் ஐயா. என் தம்பியாக இருக்கக்கூடிய துரியோதனன் தம்பி ரதத்தில் அமர்ந்திருக்கிறான். அண்ணன் ரதம் ஓடுறான்னு நினைக்காதீங்க. அவர் பேரரசன். ஆமா, அவருக்கு உனக்கு அவர் எஜமான். அவருக்கு நானு ரதமா ஓட்டக்கூடிய ஆளு. அதனால அதுதான் புறவிதான் சுயவர பந்தலாகப்பட்டது. ஏற்படுத்தி உங்களுக்கு நிர்பந்தம். அதனால ஒரு நாட்டரசன். நீங்க ஒரு நாட்டரசன். நீங்க போய் சுயவரத்தில் அமரலாம். அமர்றீங்களா? அண்ணா நான் சொல்றேன். இது வராது தம்பி. இடக்கூடியவன் தன் எண்ணத்தோடு இட்டால் கடப்பந்தில் என்ன நுனிப்பந்தில் இருந்தா என்ன கிடைத்தது எப்பயுமே கிடைத்தே தீரும். அதனால் நீ வர முடியாது சுயவரத்துக்கு என்று சொல்லுகின்றாயே. நான் உள்ளே புகழ்ந்தால் என்னை போல் ராஜர்கள் எல்லாம் என்னை இழிவாக பேசுவார்கள். அதனால் ஆத்தா அவரு 880 வயது எடுத்தவர். அவரு உள்ளே வரப்படாது. ஒரு காலம் அந்த பொண்ணு எங்க தாத்தாவுக்கு மாலை போட்டு விட்டா ஒரு கல்யாணம் செய்ய முடியுமா? முடியாது. அதனால் எங்கள் தாத்தா ஒருவருவாக அமரட்டும். நீயும் நானும் சுமரத்தில் அப்படியே அமர்ந்திருப்போம். சுயரத்தில் அமரலாம். யாருக்கு மாலை இடுகிறார்கள் பார்க்கலாம். அப்படியே அகற்றம். எப்படி என்றால் துரியோக மகாராஜனும் பீஷ்மாச்சாரியாகப்பட்டவனும் அதோ கர்ண மகாராஜனும் அதோ
துழவரத்துக்கு செல்கின்ற போது ரத்னாபுரி ஆண்டு வரக்கூடிய நல்லபாக நிற்பான் நல்லா இருக்குப்போ நல்லா இருக்குப்போ யாரு நல்லா வேணா இருக்குப்போ டேய் நல்லா இருக்குப்போ டேய் யாரு வேணா வச்சா ஒரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. யாரு நானு டேடா யாரோ சோழ ஒலிக்கு பொம்மை கொண்டாந்து வச்சுக்கிற மாதிரி இருக்குது என்ன நம்மளும் போய் நல்லா இருக்குது நல்லா இருக்கோ நல்லா இருந்துக்கோ நல்லா இருக்குன்றான் டேய் டேய் பின்னாடி திருப்பாரு மூஞ்சி பாரு அவங்க நாட்டுல அப்படிதான் பாப்பாங்க தம்பி ஏன்டா என் பொண்டாட்டி மக்களா டேய் 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 பொண்டாட்டி மக்களா டேய் டேய் யாரு ஆளு? ஆளுக்கு பேசுறேன் யாரு டேய் ஆ நான் தான் ரத்னாபுரம் இருக்கக்கூடிய வெள்ள புலுசி டேய் 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 எல்லாம் பாவு வெள்ள பாபு வெள்ள பாபு டேய் தம்பி அது மட்டும் விளக்கம் டேய் ஏண்டா ஏ தம்பிலா வாங்க 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 டேய் வாங்க டேய் டேய் அட்டை என் பொண்டாட்டி மக்களா டேய் டேய் ஏய் தாத்தா ஓ இந்த பீல நான் தாத்தா ஓ பையா பையா வீடா போ டேய் ஏய் தம்பி டேய் நான் எப்படி ஆள் தெரியுமா எப்படி? டேய் எங்க ஊர்ல தண்ணில ஓடும் தண்ணியில கப்பல் போவோம் எங்க ஊர்ல தண்ணில கப்பலே பறக்கும் எங்க ஊர்ல தண்ணில ஏரோப்ளேன் பறக்கும் டேய் தண்ணில ஏறப்ப எப்படி பாருங்க ஆகாயத்துல கப்பல் ஓடும் டேய் 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 உன்னை சாவ வச்சிரும் சாஜிமாடா டேய் தண்ணில வந்து ஏரோப்ளேன் பறக்குமா அதானே ஆகாய மார்க்கமாக கப்பல் பறக்குமா டேய் உங்க ஊர்ல எங்க ஊர்ல உங்க நாட்டுல எங்க நாட்டுல தம்பி ஓ. அப்படியே இருந்தாலும் ஏண்டா ஓ நீங்க நெல்லு நடுறீங்க அதை எதில் நடுவீங்க எங்க நடுவீங்க நடுவோம் கையில தான் நடுவோம் ஏண்டா பேமானி 2 அடி மாடு கட்டி